ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா நீங்கள் விரும்பின நபர் உடனே உங்களை தேடி வருவார். லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி மோஸ்ட் ப்ராப்பர்லி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சில தவறுதலான புரிதல் இருக்குது. ஸோ நான் முழு வீடியோவை இந்த வீடியோவில் கொடுக்குறேன், பொறுமையாக பாருங்கள். சேம் டைம் உங்களுக்கு புரியலனா திரும்பி போட்டு பாருங்கள். இதில் சொன்ன விஷயத்தை சரியாக உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய நபர் உங்களை கண்டிப்பாக தேடி வருவாங்க. முதல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நத்திங் பட்டுங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம மனசுல எந்த விஷயத்தை நம்ம பாத்தீங்கன்னா நம்புறோமோ அந்த விஷயத்தை நம்ம பாசிட்டிவா நம்பினா நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் பாசிட்டிவா நடக்கும். நெகட்டிவா நம்ம நினைச்சோம்னா நமக்கு நடக்கக்கூடியதும் நெகட்டிவா நடக்கும். இவ்வளவுதான். ஓகே, சோ இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பாசிட்டிவா நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எனக்கு நடக்குமான்னு கேட்டீங்கன்னா 100% நீங்க பாசிட்டிவா நீங்க நம்பிக்கையோட பண்ற எல்லா விஷயங்களும் நடக்கும். நெகட்டிவா நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் இதுல எது பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலையை பொறுத்து. ஸோ உங்களோட மனநிலை பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நெகட்டிவாக இருக்கும்போது அதிகப்படியான அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது பவர்ஃபுல்லாக மாறிடும். இதுவே பாசிட்டிவான விஷயங்களுக்கு நீங்கள் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது பவர்ஃபுல்லாக மாறிடும். அவ்வளோதான். ஸோ மோஸ்ட் ப்ராப்பர்லி பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு இம்பார்ட்டண்டாக கிடைக்குமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 எண்ண அலைகள் நமக்கு இருக்கும். இந்த 60,000 தாட்ஸ்மே பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் எனக்கு அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்காது. இந்த 60,000 தாட்ஸ்ல நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனோ அந்த தாட்ஸ் தான் பாத்தீங்கன்னா நடக்கும். சோ ஒன் டே ஃபுல்லா நடக்கிறதுல நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஒரு காஃபி வேணும்னு நான் நினைக்கிறேன். இந்த காஃபிங்கிறதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம நான் வாடிக்கை என்னோட டேபிளே உட்காந்து எனக்கு காஃபி வந்தா நல்லா இருக்கும், காஃபி வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாலோ, இல்லை நான் அதை பெருசா முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற வேலைகள் பார்த்துட்டு இருந்தாலும் எனக்கு கிடைக்காது. இதுவே நான் எனக்கு இப்போ காஃபி சூப்பரா இருக்கும், ஸோ நான் காஃபிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு காஃபி பத்தி யோசிச்சேன்னா எனக்கு கண்டிப்பா காஃபி கிடைக்கும். ஒன்னு யாராவது கிட்ட சொல்லி நான் வாங்கிட்டு வரலாம், இல்ல யாராவது கிட்ட சொன்னா கிடைக்கலாம், இல்ல நான் போய் எந்திரிச்சு போய் காஃபி ரெடி பண்ணி குடிக்கலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனோ எனக்கு அது கிடைத்தே தீரும். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். லைஃப்ல நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலுமே அந்த விஷயத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட மனதுக்கான ஒரு சக்தியை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க உங்களுக்கு எந்த விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, எதை பத்தி நீங்க அதிகமா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது சம்பந்தமான விஷயங்களை தான் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. இப்ப நான் யூடியூபே எடுத்துக்கோங்களேன். யூடியூப்ல பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க மைண்ட் சரியில்லை, ஒரு ஜோக்ஸ் பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஜோக்ஸ் பத்தி நீங்க தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜோக்ஸ் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் முன்னாடி நிக்க ஆரம்பிக்கும். பிகாஸ் நீங்க ஆல்ரெடி அதான் தேடுறீங்க, அது சம்பந்தமா உங்களுக்கு வரும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும், நம்ம வாழ்க்கையில நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அது சம்பந்தமான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சேர ஆரம்பிக்கும். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா பணம் தேவைப்படுது. ஸோ நான் பாத்தீங்கன்னா பணத்தை பத்தியே அதிகமா யோசிச்சுட்டு இருக்கேன். பணம் சம்பந்தமான விஷயங்கள் பத்தியே நான் பாக்குறேன் அப்படின்னா நான் கண்ணில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது சம்பந்தமான விஷயங்கள் எனக்கு சேர ஆரம்பிக்கும். நான் பார்க்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா அதுக்கு சம்பந்தமான நபர்கள் வருவாங்க. அதே தாட்ஸ் உள்ள நபர்கள் என்கிட்ட சேருவாங்க. இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா காலப்போக்கில் என்னை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா என்னை சுத்தி அந்த பணம் சம்பந்தமான நண்பர்களா இருப்பாங்க. நான் இருக்கக்கூடிய இடமும் அதுக்கு தகுந்த இடமா இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒன்று சேரும்போது எனக்கு பாத்தீங்கன்னா என்னை தேடி அந்த பணம் வரும். இதுவே நான் பணத்தை நினைச்சிட்டு அதோட விட்டுட்டு அப்படின்னா எனக்கு அது கிடைக்காது. ஸோ நத்திங் பட் நாம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைப்பை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காவோ அந்த விஷயத்துல எந்த அளவுக்கு நம்ம ஒரு நிலையோடு இருக்கிறோமோ, பேஷன்ஸ் கவனத்தோட நம்ம இருக்கிறோமோ அது நமக்கு அது கிடைக்கும். அது எதுவா இருந்தாலும், நீங்க வாழ்க்கையில ஆசைப்படக்கூடிய விஷயம் எதுவா இருந்தாலுமே நீங்க அதை அடையணும் அப்படின்னா முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அதுதான் உங்களுக்கு வேணுங்கிற முடிவு பண்ணிட்டீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் அதுல இருந்து பின்வாங்க கூடாது. ரெண்டாவது பொறுமை. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா அதை நோக்கி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து முன்னாடி போயிட்டே தான் இருக்கணும். பின்னாடி கால் எடுத்து வைக்கிறதோ இல்லை அங்கேயே நிற்கிறதோ கூடாது. இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் ரெண்டே பிரிஞ்சுட்டீங்க. இப்படி பிரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட பேசுறதில்ல. சரி, நான் இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாள் பண்ண உடனே ஐயோ அவங்க என்ன வராமல் போயிட்டா என்ன பண்ணுறது, என் கூட பேசாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நெகட்டிவாகவே நம்பருக்கு பதிலாக நான் பண்ணா எனக்கு அது நடக்கும், நான் பண்ணா எனக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட தொடர்ந்து போராட ஆரம்பிக்கணும். அந்த நெகட்டிவிட்டி எவ்வளவு நெகட்டிவ் வந்தாலுமே தொடர்ந்து போராடினீங்க அப்படின்னா ஜெயிச்சிருவீங்க, ஆசைப்பட்டது அடையலாம். ஏன்னா நெகட்டிவ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வராது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அதுல நெகட்டிவ் வரும். அந்த நெகட்டிவோட நீங்க அங்கேயே நின்றுட்டாலோ இல்லாட்டி ரிவர்ஸ் ஆனாலோ அது உங்களுக்கு எப்பயுமே கிடைக்காம போயிடும். அந்த நெகட்டிவ் வந்தாலும் தொடர்ந்து நீங்க என்ன பண்றீங்களோ அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். அவ்வளவுதான். அது எப்படி நமக்கு வேணுங்கிறத மட்டும் ஈர்க்கும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஒரு சுலபமான ஒரு எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த குளத்துல தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா கல் எடுத்து போட்டால் என்ன ஆகுனா, அது வந்து நடுவில் நம்ம கல் போட்டுரும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி முழுவதும் பரவ ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்ம எந்த எண்ணங்களோட இருக்கிறோமோ அது நம்மளை சுற்றி பரவ ஆரம்பிக்கும். அது சர்க்கிளாக நம்மளை சுற்றி பரவும் போது அது சம்பந்தமான விஷயங்கள் நம்மகிட்ட ஈர்க்க ஆரம்பிக்கும். எப்பயுமே அது ஈர்க்கும் போது முதல்ல கொஞ்சம் கெட்டது தான் வர ஆரம்பிக்கும். அந்த கெட்டதை நம்ம தாண்டும் போது நமக்கு நல்லது கிடைக்கும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனில் சக்ஸஸ் ஆனவங்க எல்லாரையுமே கேட்டிங்கனாலும் தொடர்ந்து நான் பண்ணினேன், நம்பிக்கையோடு நான் பண்ணினேன், உணர்வு பூர்வமாக நான் பண்ணேன் அப்படின்னுவாங்க. சக்ஸஸ் ஆகாதவங்க கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் பண்ணேங்க, எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் விட்டுட்டேன், எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னுவாங்க. ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக எவ்வளோ தோல்வி வந்தாலும் நீங்கள் ஆசைப்பட்டதை அடையலாம். நீங்கள் விரும்பின நபர் உங்கள் கூடயே இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. இந்த உலகமே நினைத்தாங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தோட தொடர்ந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சீக்ரெட் ஃபார்முலா சொல்ல போகிறேன். மோஸ்ட் ப்ராப்பர்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் கன்சர்ன் நான் அட்டன் பண்ணுற எல்லாத்துக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம், நைட்டு தூங்குறவங்களுக்கு மட்டும்தாங்க என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் ப்ராப்பராக நைட்டு படுத்து காலையில் எழுந்திரிச்சு தூங்கி எந்திரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆழ்மனம் தான் நல்லா ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இந்த நாள் முழுவதுமே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களில் வந்து நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி எந்த எண்ணங்களோட நீங்கள் படுக்கிறீங்களோ அதுதான் ரொம்ப வேகமாக உங்களோட ஆழ்மனதில் பதிய ஆரம்பிக்கும். அந்த காரணம் தான். ஸோ இந்த மெத்தடு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நைட்டு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்கி எந்திரிக்கக்கூடிய நபராக இருக்கணும். அப்போ தான் வேகமாக ரிசல்ட் கிடைக்கும். முதல்ல உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் விரும்பின நபர் உங்கள் கூடயே இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துக்காங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க. அந்த பென் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேரை போட்டுட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு உள்ளோம், மிக்க நன்றி அப்படின்னு எழுதணும். அவரோட பேரு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டுள்ளோம் அப்படின்னு எழுதணும். அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்தது போல எழுதணும். இது மாதிரி எவ்வளவு தடவை எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வர வரைக்கும் எழுத ஆரம்பிங்க. இப்போ நைட்டு நீங்கள் வந்து ஒரு 9:30 மணிக்கு பெட்டுக்கு போகிறீங்க, 10 மணிக்கு படுப்பீங்கன்னா அரை மணி நேரம்னா அரை மணி நேரம் தொடர்ந்து பொறுமையாக நிறுத்தி நிதானம் எழுதணும். கை வலிக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு பதிலாக அது எழுத அந்த உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பிகாஸ் நீங்கள் அவரோட ஒன்றா இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சி எழுதுறீங்கன்னா அந்த ஃபீல் எப்படி இருக்கும், நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த வாழ்க்கையை நீங்களே உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த ஃபீலோட பொறுமையாக அதை மனசுக்குள்ள சொல்லிட்டு அந்த உணர்வு பூர்வமாக அதை நீங்கள் எழுத அது ஒரு உறுதிமொழி மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணும்போது நம்ம மனதில் பதியும். அஃபர்மேஷன்ஸை நம்ம மைண்டில் பதிய ஆரம்பிக்கும். அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இறங்கும். நைட்டு நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு கனவுலாம் அது அதிகமாக வர ஆரம்பிக்கும். ரொம்ப வேகமாக உங்களுக்கு நடந்துடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி எழுத ஆரம்பிங்க. தூக்கம் வர வரைக்கும் எழுதிட்டு அப்படியே தூங்கிடணும். இது எழுதின பிறகு ஃபோன் எடுக்கிறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதோ இல்லை வேற யாராவது பேசுறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. எழுதுறீங்க அப்படியே நீங்கள் தூங்கிடணும். அது வரைக்கும் எழுதணும். இதை கண்டினியூவாக பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி 100% நடக்கும். ஆல் தி பெஸ்ட்.